Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 33 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல பெர்டோல்ட் மேல இருந்து அப்படியே கீழே விழுந்தால அதான் அந்த கொலோசல் டைட்டன். அது கீழே விழும் போது அதோட போர்ஸுக்கே இவங்க எல்லாரும் கீழே வந்திருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ் எல்லாம் வாழை இறுகி புடிச்சுக்குவாங்க. கொஞ்சம் மட்டும் காத்து வேகமா அடிச்சிருந்துச்சு, அவ்வளவுதான். இந்த ரெய்னர் என்ன பண்ணிட்டான், அவன் விழுந்த உடனே அவன் அலேக்கா எந்திரிச்சு நம்ம இறன மொத்தமா லாக் பண்ணிட்டான். அவனால அசைய கூட முடியல. சரி, மத்தவங்க ஹெல்ப் பண்ணலாம்னு பார்த்தா ஸ்டீம் பயங்கரமா அடிக்கிறதுனால யாராலையும் கிட்டக்கையே போக முடியல. சோ இப்ப இறன புடிச்சாச்சா, சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி ரெய்னர் என்ன பண்ணிடுவான், அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடிவு பண்ணிட்டான். சோ இப்ப பெர்டோல்ட் எரனு எல்லாருமே வந்தாச்சு. அவ்வளவுதான், அங்க இருந்து அடிச்சு புடிச்சு ஓடிடுவான். அப்படியே கட் பண்ணி ட்ரோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எரனு பெரிய கல்ல போட்டு அந்த கேட் அடைச்சா பாத்தீங்களா, அந்த இடத்துல டைட்டன்ஸுங்க உள்ள போக சுத்திட்டா இருக்குதுங்க. ஆனா போக முடியல. அங்க இருக்க செவுத்துலதான் கமாண்டர் பிக்ஸஸ் இருக்காரு. அவரு நல்லா சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காரு. மனுஷனுக்கு என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குதுன்னே தெரியல. அப்போ ஒரு ஆபீசர் வந்து பொட்டனிலே 4 போட்டு ஏன் அப்படி குடிச்சு உசுர வாங்குற, வயசான காலத்துல ஓவரா குடிச்சிட்டு உசுர உற்றாத அப்படின்னு சொல்லிட்டு டைட்டன்ஸுங்க முதல்ல வந்துச்சுங்கல்ல. அதுக்கப்புறம் எந்த ஒரு டைட்டனையுமே நம்ம ஆளுங்க பார்க்கல. என்ன விஷயம்னே தெரியலையேம்பா. அவருக்கும் அதான் குழப்பமா இருக்கும். ஏன்னா ஹன்னஸோட ஸ்குவாடும் இவங்களோட வேன்கார்டும் கம்ப்ளீட்டா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எல்லா வால்ஸையுமே இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. எப்படின்னு கொஞ்ச நேரத்துல ரிட்டர்ன் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எந்த ஃபார்மேஷன்ல செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு விஷுவல் மாதிரி சொல்லி காட்டுவாரு. இந்த பக்கம் ட்ரோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட், அந்த பக்கம் க்ரோல்வா டிஸ்ட்ரிக்ட், ரெண்டு பேரும் ஸ்ட்ரைட்டா வந்து செக் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்த வழியிலேயே போய் அப்படியும் சைடு வேஸ்ல செக் பண்ணிட்டு போவாங்க. அந்த டைம் அவங்க டைட்டன்ஸுங்க எதையுமே பார்க்கலன்னா டெஃபினட்டா வால்ஸ்லயும் எந்த ஒரு ஹோலுமே இல்லன்னு தான் அர்த்தம். அந்த டைம் கமாண்டர் பிக்ஸஸ் அப்படின்ட்டு எர்வின் என்ட்ரி. அவனை உடனே பாராட்டி தருவாரு. ஏன்னா இவங்க கூடவே இருந்த ஒரு எலிய புடிச்சிருக்கான்ல, அதான் ஃபீமேல் டைட்டனான ஆனி. பட் புடிச்சும் ஒன்னும் வேலைக்கு ஆகலாமா, பரவாயில்ல இதுவே இப்போதைக்கு போதும். அவங்க எப்படி சாகுறாங்க அப்படிங்கறத உள்ளுக்குள்ள இன்னும் இந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்குவாங்கல்ல. சரி, இப்ப மேட்டர் என்னன்னா மிலிட்டரி போலீஸுங்க அவங்கன்னு ஒரு குரூப் அப்படியே சுத்திட்டு வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு வால்ஸ்ல எங்கேயுமே டேமேஜ் இருக்க மாதிரி தெரியல. அதுதான் ஒரே குழப்பம். அங்க இருக்க சோல்ஜர்ஸும் அதை தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன வால்ஸ் எங்கேயுமே டேமேஜ் ஆகல, அண்ட் ஆல்சோ ஒரு டைட்டனும் இருந்த மாதிரியும் இல்ல. சோ ஒரே குழப்பம். இப்ப ஜீனோ அங்கதான் இருக்கான், கேப்டன் லெவி அங்கதான் இருக்கான், அந்த பிரீஸ்ட் நிக் அங்கதான் இருக்கான். இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் அடிச்சு புரண்டு வந்து கமாண்டர் பிக்ஸஸ் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும்னு கத்திட்டு வருவான். உடனே என்ன ஏதுன்னு அத்தனை பேருமே அங்க ஒண்ணு கூடிடுவாங்க. அப்புறம் என்ன, அவன் மேட்டரை போட்டு உடப்பான். இந்த மாதிரி நாங்க 104வது பேட்ச்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தி ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்தோம். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுல இருக்கிறவங்க எல்லாம் 3 பேர் டைட்டன்ஸுங்க அப்படின்னு. உடனே எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. ஜீனு பயங்கரமா கடுப்பாவான். இது 3 பேரான்னு. சரி என்னாச்சுன்னு கேட்டா, நாங்க அவங்க தான் டைட்டன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவங்களை எப்படியாச்சும் சுத்தி வளைச்சு புடிச்சிடலாம் தான் எங்க பிளான். ஆனா விஷயம் இங்க கைமீறி போயிருச்சு. சொல்ல போனா அவங்க 2 பேரும் கொலோசல் டைட்டன் ஆர்மர்டு டைட்டனா மாதிரி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சோகமா சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி மிகாசாவையும் ஆர்மினியும் காட்டுறாங்க. அவன் மிகாசா மட்டும் இல்ல, அங்க ஏகப்பட்ட பேர் கண்ணா பின்னாடி அடி வாங்கி பேன்னு கிடப்பாங்க. செவுத்துக்கு மேல இருந்தவங்க தான் சேஃபா இருக்காங்களே தவிர தொங்கிக்கிட்டு பறந்துகிட்டு கீழே அங்கன்னு சுத்திட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல அடி. ஐ மீன் அந்த ஸ்டீமோட ஹீட்லயும் அதை அடிச்ச போர்ஸ்லயும் தெரிச்சிருக்காங்க. உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஹன்னஸ் இருந்துட்டு மிகாசாவோட நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்பாரு. ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, லைட்டா தான் அடி வாங்கி இருக்கான. சரி ரைட்டு, நீ அப்பால இருந்து ஒழுங்கா எதுவுமே சாப்பிடல, நீ சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரட்டுமான்னு கேட்பாரு. வேண்டாம்பா, நான் கொண்டு வருவேன், நீ சாப்பிடணும் அப்படின்ட்டு போவாரு. அந்த டைம் நம்ம மிகாசா மயக்கத்துல இருக்கால, அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக். ஒரு நாள் அர்மின் பாத்தீங்கன்னா அடிச்சு புரண்டு வந்து மிகாசா கிட்ட இறனுபா. இறனோட பேரை கேட்டவுடனே ஷாக் ஆகி என்ன பஞ்சாயத்து சொல்லுடா சொல்லும்பா. என்கிட்ட இருந்து ஒரு 3 பேரு பிரெட்டை திருடினானுங்க, அதை திரும்பி வாங்குறதுக்காக இறனு ஒத்தையாளா போயிருக்கான் அப்படிம்பானா. அவ்வளவுதான், வாங்கிட்டு இருந்த ஜாமான் எல்லாத்தையுமே அவன் கையில கொடுத்துட்டு அடிச்சு புரண்டு அவனை காப்பாத்த போவான். அங்க நம்ம பையன் வழக்கம் போலதான் 3 பேர்த்த ஒண்டியாலா நின்று மாட்டிட்டு இருக்கான். டேய் ஒழுங்கா ஆட்டையா போட்ட பிரெட்டை குர்றான்னு. நாங்க தின்னுட்டோம் தம்பி, அதெல்லாம் தர முடியாது. அதுதான்டா அர்மின் ஃபேமிலியோட 3 நாள் சாப்பாடு. மூதேவிகளா 3 நிமிஷத்துல எப்பறா நீங்க தின்னீங்க, ஒழுங்கா குடுங்கடாமா. ஏண்டா அது ஒண்ணு அவ்வளவு நாளைக்கு தாங்காதே, என்ன சீன் போட்டுட்டு இருக்கியா? சரி நீ இவ்வளவு கெஞ்சி கேக்குறதால நான் வேணா தின்ன பிரெட் எல்லாத்தையுமே வாந்தி எடுத்து தர்றேன்னு இவனை வச்சு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், இறனுக்கு கடுப்பாயி நீங்க இப்படி ஒரு வேலையை பண்ணதுக்கு உங்களை செய்யாம விட மாட்டேன்டான்னு அந்த கூட்டத்தோட தலைவனை போட்டு பொலன்னு பொழந்துகிட்டே இருப்பான். என்னவோ அங்க இருக்க கடை மேல எல்லாம் போய் விழுவானுங்களா. உடனே அங்க இருக்க மிலிட்டரி போலீஸ் கிட்ட அந்த கடைக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணா, அட சின்ன பசங்க சண்டை தானையா, பேசாம இருங்கய்யா அப்படின்ட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து இறன ஒரே அடியா லாக் பண்ணுவாங்க. அப்பதான் மிகாசாவோட என்ட்ரி. வந்த உடனே ஒரே மிதி. நம்ம பையன் அடிக்கும் போதாச்சும் அங்க இருக்க கடையில சும்மா விழுந்து எந்திரிச்சு வந்தானுங்க. மிகாசா மிதிச்செல்லாம் அந்த கடையில விழுந்து கடையே பாதி ஆயிரும். அதை பார்த்துட்டு அந்த மிலிட்டரி ஆளுங்க எல்லாம் விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தனை செவுத்தோட சாமிக்கு புடிச்சுட்டு இருப்பான். இறன் பார்த்துட்டு
பார்த்துட்டு எதுக்கு இப்படி குறுக்க வந்த அப்படின்னு கேட்பானா, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், இல்ல ஆண்ட்டு சார்லா நம்மள திட்டுவாங்க யாரன்னு அப்படின்ட்டு கேஷுவலா பேசுவான். அந்த டீமோட கேப்டன் கடுப்பாயி, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை கண்டுக்காம நீ பாட்டுக்கு அங்க கேஷுவலா பேசிட்டு இருப்பான்னு அட்டாக் பண்ண வருவான். வச்சு பொலந்து கட்டுவான். அதுக்கப்புறம் இறனு ஒரு சைடு போய் சண்டை கட்டிட்டு இருப்பான்னு வைங்களேன். மிலிட்டரி போலீஸ் ஆளுங்க போய் விலக்கி விடுவாங்கன்னு பார்த்தா அப்படித்தான் மிக்காசா பொலந்து கட்டு அப்படின்னு சீரப் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைக்காரன் சும்மா விடுவானா, கடை காலி ஆயிருச்சு, நீங்க இப்படி பண்றீங்களே அப்படி பண்றீங்களேன்னு வண்டையா திட்டுவானுங்க. அது மட்டும் இல்லாம நாங்க சம்பாதிச்சு கொடுக்கிற டாக்ஸ் எல்லாம் வேஸ்ட், நீங்க எதுக்குமே லாய்க்கு இல்லன்னு. இப்ப கடைக்காரனுக்கும் மிலிட்டரி போலீஸுக்கும் சண்டை எப்படியே மாத்தி மாத்தி சண்டை போயிட்டு இருக்கும். நல்ல வேளை அந்த டைம் கடைக்காரரும் அந்த மிலிட்டரி போலீஸும் போட்ட சண்டையை இன்னொரு போலீஸ் வந்து தடுத்துருவாரு. இங்க இவங்க சண்டையை வந்து எப்படியாச்சும் தடுக்கணும்னு வந்து புடிச்சிருவாங்க. அர்மீன் ஒரு சைடு இறன பிடிக்க ட்ரை பண்ணுவா, மிக்காசாவை அந்த போலீஸ் வந்து புடிச்சிருவாரு. பட் இருந்தாலும் இறனு அர்மீனை தள்ளி விட்டுட்டு அவனுங்களை விட மாட்டேன்னு விரட்டுன்னு விரட்டிட்டே போவான். அந்த டைம் மிக்காசா இறனு கத்தி கத்தி கதறி கதறி அழுவா. என்ன மீன் பண்றாங்கன்னா, அன்னைக்கு விட்டுட்டு போனால அந்த மாதிரி இப்பவும் பைய போயிட்டான் அப்படிங்கிறது இப்படி அவளுக்கு ஒரு கனவா வருது. சரி, இனி இதுக்கப்புறம் இறன போய் நம்மளால காப்பாத்தினாங்களா, இல்ல நம்ம பையன் சிக்கி சின்ன பின்னமாக போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.